ஏறுமையில் ஏறுவிலை ஆடுமுகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, குன்றுப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனமுறிய வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ எறலல் வேண்டும், ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாளே. அரோஹரா. மகாவேல். இந்த இனிய விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு முதலிலே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை அனைவருக்கும் உரித்தாக்குகிறேன். இந்த இனிய விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் மிக மிக ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டு இன்று புக் ஆஃப் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் கிஷோர் கட்டாரிக்காராய் அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நான் செய்திருக்கிறேன், நீங்கள் நிச்சயமாக வந்து அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புகோல் விடுத்தார்கள். உடனே அவர் தெரிவித்தது, இந்த விழாவிற்கு அருமை நண்பர் சகோதரர் சீனிவாச ராஜா அவர்களும் சலானி ஜுவல்லரி ஓனர் ஜெயந்திலால் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இருவரும் என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், வெல்விஷர்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அவர்கள் 2 பேர் வராததா வராங்கன்னா நிச்சயமாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் இங்கே இருக்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காக ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தென்காசியிலிருந்து ஜவஹர் சார் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இங்கே வருகை தந்திருக்கிற பெரியவர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பர்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய தந்தை பெயர் கதிர்வேலன். பிறகு அவர் சினிமாவில் நடித்த காரணத்தினால் அவருடைய பெயர் ஐஸ்வரி வேலன் என்று மாற்றப்பட்டது. அவருடைய மகன் நான், ஐஸ்வரி கணேஷ். என் தந்தை இறந்த உடனே அவருடைய நினைவால் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு வேலன் அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்பாவுடைய பேரில். அதுதான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு இன்றைக்கி கிட்டத்தட்ட 54 இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்தி கொண்டு இருக்கிறோம். 52,000 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். 34 கேம்பஸ் சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற 11 மாநிலங்களில், அது மட்டும் இல்லை லண்டனில், சிங்கப்பூரில், துபாயிலெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். 8000 ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதற்கு அனைத்தும் காரணம் நான் ஒரு முருகன் பக்தன். அது மட்டும் இல்லை, என்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய தந்தை பெயரில் பாதி எடுத்து முருகருடைய வேலில் தான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கி 36 மாணவர்களிலிருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 52,000 மாணவர்களை நெருங்கி இருக்கிறோம் 32 வருடங்களில். ஸோ முருகர் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வருடம் அறுபடை வீட்டுக்கு இன்றைக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டியூஸ்டே காலையில் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு தான் வேலையை நான் ஆரம்பிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு முருகர் பக்தரை எப்படி கிஷோர் கண்டுபிடிச்சாப்புலன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மேடையில் தான் முதல்ல இதெல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அதுதான் கடவுள் அருள். நான் கூட நினச்சேன் 108 அவர் சொல்லும்போது என்னால் அதை நம்ப முடியல.
இன்றைக்கி அதை தொடர்ந்து வச்சுட்டு அந்த சுற்றி பார்க்கும்போது அதனுடைய உழைப்பை விட அதுக்கு செலுத்திய டைம் அண்டு அதனுடைய இன்வென்ஷன், ஒவ்வொரு இனோவேஷன் 108க்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த 108உடைய இதுவும் ஒரு வியாதி வந்தால் சரியாகிறதுக்கு, வேலை நடக்கலைன்னா வேலை நடக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போருக்கு போனால் எந்த மாதிரி வருது அப்படின்றது எல்லாத்தையும் விளக்கி சொன்னார். அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் கடையை வச்சுட்டு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அவர் தமிழ் ரொம்ப நல்லா பேசினார். இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள் புதன்கிழமை. எல்லாரும் அவர் பச்சை உடையில் இருக்கார், நானும் பச்சை உடையில் தான் இருக்கேன். அதனால் எல்லாம் ஒரு ஜெயந்திலால் பேசும்போது அதெல்லாம் குறிப்பிட்டார். க்ரீன் பார்க் அப்படின்னு எல்லாமே முருகருக்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருடைய இந்த முயற்சி பெரிய முயற்சியாக உலகமே பாராட்டக்கூடிய அளவில் அமைய வேண்டும் என்று இறைவனை முருகனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாளை வடிவமைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த அவையிலே வீற்றிருக்கின்ற அத்தனை பேரும் புண்ணியம் பெற்றவர்கள். குறிப்பாக இந்த விழாவிற்கு சிறப்பு நாயகனாக முருகனுடைய அவதாரமாக கண்ணுக்கு தெரிகின்றார். உங்கள் கண்ணிற்கு எப்படி தெரிகின்றார் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு என் சகோதரர் ஜெயந்திலால் குறிப்பிட்டது போல் இன்னும் ஒரு படி சிறப்பு. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ஐஸ்வர்யா அண்ணன் வேல்ஸ் யூனிவர்சிட்டியுடைய சான்சலர், வேல்ஸுக்கு சொந்தமானவர். உலக அரங்கிலே இந்த வேல்ஸ் என்று சொன்னால் தெரிகின்ற முருகனுடைய அவதாரமாக உள்ள என் சகோதரர். இந்த நிகழ்ச்சி அவர் பொற்களங்களால் இந்த பெருமைப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சகோதரர் கட்டாரியா அவர்கள் அவரை அழைத்து அவரோடு அமரும் பாக்கியம் பெற்றது என்னும் தொழிலுக்கும் வணக்கம் செலுத்தி, இந்த அவையில் இருக்கின்ற முக்கியமான விருந்தினர்களாக வந்துள்ள எங்களுடைய பகுதியை சேர்ந்த அதிகாரியாக உண்டு தமிழகத்திற்காக சேவை செய்து இன்னும் கூட அயராது பணியாற்றி கொண்டு எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்த தென்காசி ஜவஹர் ஐஏஎஸ் அவர்களோடு அமரும் பாக்கியம் பெற்றதற்கு கொடுத்த வாய்ப்பிற்கு கற்று சகோதரர்களை ஒரு முறை வணங்குகிறேன். ஜெயந்திலால் அவர்கள் என்னுடைய ஆரோக்கிய நண்பர். என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கிய காரணத்தில் அவருக்கும் ஒரு பங்கு உள்ளது. நான் இன்று இந்த தொழிலை சிறப்பாக இருந்து செயல்படுவதற்கு ஜெயந்திலால் அவருடைய ஆசையும் ஒரு முக்கிய காரணம். நாங்கள் பணிபுரிகின்ற எங்களுடைய தலைமை அலுவலகம் உள்ள அம்பத்தூருடைய நிலத்தை அவர்தான் எனக்கு கொடுத்திருந்தார். அவருடைய பொற்கரங்களால் இந்த நிகழ்வு என்பது இன்னும் சிறப்பிட்டது. குறிப்பாக எங்களுடைய அடையார் பகுதியை சேர்ந்த வியாபாரி சங்க தலைவர், எங்களுடைய குடும்ப ஒரு குரு மகானாக உள்ள திரிசக்தி அம்மனுடைய அவதாரமாக உள்ள கிருஷ்ணங்குட்டி அவர்களே, மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரையும், மேடைக்கு முன்பாக இருக்கின்ற அத்தனை பேரும் ஒவ்வொருவரையும் அழகாக தமிழிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். ஆகவே இந்த நிகழ்வுக்கு நானும் கூட உங்களோடு சேர்ந்து இந்த வேல்ஸுடைய இந்த 108 வேல்களை நானும் கூட இந்த முருகன் தான் எங்கள் திருச்செந்தூர் பகுதி முருகன் தான் எங்களோடு துணை இருக்கின்றார். நான் பெர்சநகரில் உள்ள 6 படை முருகனுக்கு ஒவ்வொரு மாதமும் கிருத்திகைக்கு சென்று சுமார் பல வருடங்களாக அந்த பூஜைக்கு சென்று பிரசாதங்களை விநியோகம் செய்து வருவேன். கந்தசாமி கோயில், திருப்பூரூர், எங்கெல்லாம் முருகன் இருக்கின்றாரோ நான் போகாத இடமெல்லாம் இல்லை. ஆனாலும் கூட என் கண்ணுக்கு தெரியாத பல தகவல்களை, அரிய பெரிய தகவல்கள் எப்படி நம்மளுடைய சகோதரர் இதை பெற்று இதை இன்றைக்கு உலக அரங்கிலே கொண்டு சேர்க்கின்றார் என்பதை நினைக்கும் பொழுது கற்றது கையளவு, தெரிந்தது ஓரளவு, தெரியாதது எவ்வளவோ இருக்கின்றது என்பதை இன்றைக்கு உலகிற்கு நீங்கள் எடுத்து காட்டியதை பார்க்கும் பொழுது உங்களையும் முருகனுடைய பக்தராக பார்க்காமல் அந்த முருகருக்கு வேல் எப்படி முக்கியமோ, சூரசம்சாரத்துக்கு எப்படி சூரபத்மனை அழிப்பதற்கு அந்த பராசக்தி தாய் அந்த வேலை கொடுத்திருந்தார். அந்த வேலை இன்னைக்கு நீங்கள் 108 இதையும் அதை குறிப்பாக ஒவ்வொரு வேலுக்கும் இருக்கின்ற தகவல்களை இன்று உலகிற்கு கொடுத்துருங்க. நான் என்னுடைய நெற்றியில் விபூதி, சந்தனம், குங்குமம் இல்லாத நாளே கிடையாது. என் தந்தை ஒவ்வொரு முறையும் காலையில் சென்று போகும்போது என் நெற்றியிலே விபூதி வைத்து, வென்று வா மகனே, நீ தொழிலிலே சாதிக்க வேண்டும் என்று சொல்லி
விபூதியை வைப்பார். என் தாயோ அது பக்கத்தில் வந்து நான் பெருமாளுடைய பக்தன் நீ ஆகவே என்று சந்தனம் வைத்து கீழே நீ அம்பாளுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்று குங்குமம் வைப்பார்கள். ஆனால் இந்த 3 பொட்டை வைக்கும் பொழுது எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே 3 பொட்டு வைத்து வருவேன். என்னுடைய குருநாதராக கிருமானந்த வாரியார் அவர்களுடைய சீடனாக வளர்ந்தேன். அவர்தான் என்னுடைய நிறுவனத்தை எல்லாம் 2-3 அதுக்கப்புறம் சரவணபான் ஹோட்டலுடைய உரிமையாளரை அறிமுகப்படுத்தினதும் திருமுருக குருபானந்தர். இவ்வளவு முருகர்களோடு ஒவ்வொரு ஆண்டும் நான் வந்து அந்த கந்தசஷ்டி நடக்கும் பொழுது இந்த சூரசம்சாரம், இந்த வேலுக்கு முக்கிய பண்டிகையே சூரசம்சாரம் தான். ஆனால் நான் ஏதோ வேல் வந்து பகைவர்களை கொல்ல உபயோகப்படுத்துகின்ற ஒரு முருகர் யூஸ் பண்ண ஒரு ஆயுதமாக இதுவரை மனதில் இருந்தது. ஆனால் இன்றுதான் நீங்கள் அதை வந்து அதையும் தாண்டி இருக்கின்ற நிறைய அரிய பெரிய தகவல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த இன்னும் சிறப்பு என்னவென்றால் அடையார் பகுதியிலே மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் திறக்கும் பொழுது அடியேன் கூட அந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டேன். இன்றைக்கு அவருடைய சம்பந்தி விமல் ஜெயின் அவர் எனக்கு ரொம்ப நண்பர். எனக்கு வெளிநாட்டிலிருந்து எல்லாவுடைய என் வளர்ச்சிக்கு கூட இருக்கின்ற காஞ்சிபுரம் விமல் ஜெயின் அவர்கள் வந்து இவருடைய சம்பந்தி என்பதை பின்னாளில் தெரிந்து கொண்டேன். ஆகவே ஏதோ ஒரு உறவு எனக்கும் அவருக்கும் உள்ளது. ஜெயந்திலால் குறிப்பிட்டதை போல சைன மதத்தையும் ஜைனருடைய கலாச்சாரத்தை இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று அவர் உடம்பிலே ஒரு ரத்தமாக இந்த முருகனுடைய அருள் சேர்ந்து தமிழ் எவ்வளோ அழகாக பேசினார்கள். இந்த தமிழர்கள் யாருமே செய்ய முடியாத செய்தராத இந்த தகவல்களை இன்று நமக்கு உலகிற்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். ஜெயந்திலால் குறிப்பிட்டதை போல இந்த வடபழனி முருகன் அருளாசியோடு இந்த கிரீன் பார்க்குடைய ஓட்டல் அரங்கிலே நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு இந்த 108 வேல்களை அதை தங்கத்திலும் வெள்ளியிலும் கொடுத்தார். எனக்கு மறைமுகமாக சொல்லிவிட்டார், உனக்கு வைர வேலை தனியாக கொடுத்து விடுவேன் என்று. ஆகவே அடுத்த நிகழ்ச்சி அவர் இன்னும் கிடைக்காத பல தகவல்களை கொண்டு வைர வேலையும் நாம் எல்லோரும் வந்து அந்த நிகழ்ச்சியும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு திருநாளை எதிர்நோக்குவோம். அத்தனை பேருடைய இறையருள் நாம் வேண்டுதல் இன்று வேண்டியது. அவருடைய நிறுவனம் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ். அந்த நிறுவனம் இன்னும் உலகிற்கு பல சாதனைகளை செய்து தமிழ் சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த உலக அரங்கிலே இருக்கின்ற தமிழக மக்கள் எல்லாருக்குமே முதல் கடவுளாக தமிழருடைய கடவுளாக இருக்கின்ற இந்த முருகப்பெருமானை யாருமே செய்யாத ஒரு அரிய சாதனை உங்கள் நிறுவனம் சார்ந்து நீங்கள் செய்து இன்று இந்த தமிழர்களுடைய பெருமையை உலகிற்கு கொண்டு சென்றுள்ளீர்கள். ஆகவே அத்தனை பேருடைய இறையருள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் உங்களை சார்ந்த இன்னும் முயற்சிகள் இன்னும் இந்த மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் உலகம் சிகரம் தொட வேண்டும் என்று வாழ்த்தி, இத்தனை சிறப்புமிக்க இந்த அவையிலே நாம் எல்லாம் பங்கு கொண்டதை, இந்த சாதனைகள் படைப்பது என்னமோ இறையருள் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் இன்று எல்லோருமே பெருமடி படைக்க இறையருள் மொத்தமும் நாங்கள் சுமந்து செய்கிறோம். அநேகமாக எல்லோருக்கும் தங்க வேலோ வெள்ளி வேலோ ஏதோ கொடுப்பீர்கள் என்று பார்த்தோம். ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லை, இறை ஒன்றும் குறை சொல்லவில்லை. ஆகவே நாங்கள் எல்லாம் பில்லை போட்டு வாங்கி விடுவதற்கு ஆர்வமாக காத்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்த முறை இன்று நான் உங்களுக்கு வெள்ளி வேலையும் ஆர்டர் கொடுத்து விடும் முதல் கஸ்டமராக. இன்னும் நீங்கள் சிறப்பாக பல சாதனைகள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக வரலாறுலேயே முதல் முறையா முருக பெருமானுக்கான 108 தங்கம் மற்றும் 108 வெள்ளி வேல்கள் நாங்க ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உலக வரலாறுலயே பாத்தீங்கன்னா ஜென்ரலா வேலை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு 5-6 வேல் தான் நம்மளால பார்க்க முடியுது. அதை நான் பார்க்கும்பொழுது சரி யோசனை பண்ணேன், ஏன் இந்த வேல்கள் ரொம்ப 5-6 தான் இருக்கு. பட் ஸ்லோகம்லாம் படிக்கும்போது, மந்திரங்கள் படிக்கும்போது பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது 108 வேர்கள், அது மாதிரி ஒவ்வொரு வேல் முருகனை போட்டு நிறைய வேர்கள் வந்துனே இருந்தது. நான் படிக்கும்பொழுது ஜெயின மதத்தில் பிறந்த நான் திடீர்னு ஏன் இந்த மாதிரி 108 வேல் நம்ம முருகர் பத்தி யோசனை பண்ணி நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். தனித்துவமான ஒரு விஷயம் நான் செய்யணும்னு ஆசைப்படும் போது முருகப்பெருமான் அருளால் இன்று இந்த ஒரு நன்னாள் பார்க்க முடிகிறது. அவர் தான் என்னை வழிநடத்தி இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வுக்கு என்னை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். எல்லாமே அவர் செயல்தான், அவர் தான் இதை செய்து வைக்கிறார். முருகப்பெருமானின் 108 வேல்களும் ஒவ்வொரு வேலும் தனித்துவமான வேல்கள். அதாவது வீரவேல், நியாயவேல், சக்திவேல், வடிவேல், அது மாதிரி விதவிதமான, அதாவது 108 வேல்களும் ஒவ்வொரு பேர்கள் இருக்கு.
ஒவ்வொரு உபயோகம் இருக்கு, ஒவ்வொருத்தரும் அதுக்கான தனித்தனி வேல்களை உபயோகிக்கலாம்னு ஆராய்ச்சி பண்ணி அதை புக்கு மூலியமா இன்னைக்கு ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேல்கள் பத்தி எப்படி அதில் என்ன பயன்கள், என்ன ஸ்லோகம் சொல்ல வேண்டும், என்ன மந்திரம் சொல்ல வேண்டும், அதெல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஏசியன் புக் ஆஃப், அதாவது சவுத் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து நாங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது உலகத்திலேயே முதல் முறையா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் 108 கோல்டு அண்ட் 108 சில்வர் வேல்ஸ் நாங்க தயாரிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்துல மிகவும் சந்தோஷமா இருக்கு. இந்த வேல் இந்த பயணம் வந்து இந்த ஆரம்பமாயிருக்கு. இந்த மகா பயணம் உலகமெல்லாம் பரவ வேண்டும். அனைத்து முருக பக்தர்களுக்கும் இந்த வேல் சேர வேண்டும். அவரவர் பயனுக்கேற்ற வேல்களை வாங்கி அவர் வந்து கும்பிடலாம். அவர் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இல்ல, அவரவர் விருப்பத்துக்கு நம்ம ஒரு வேல் வேணாலும் கொடுக்கலாம், 2 வேணாலும் கொடுக்கலாம். அதாவது தங்கமும் வெள்ளியும் ரெண்டும் கொண்டு வர முக்கிய காரணம் என்னன்னா, அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது. சோ தங்கம் வேண்டும் தங்கம் வாங்கிக் கொள்ளலாம். மற்றபடி சில்வர் வேலும் வெள்ளி வேலும் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு வேலும் கையால் வடிவமைத்து அதை அழகாக டிராயிங் பண்ணி கேட் டிராயிங் பண்ணி மிக சிறப்பாக வடிவமைத்து ஒரு அற்புதமான 108 விதவிதமான வேல்களை தயாரித்திருக்கோம். அதாவது தூயமான 22 கேரட் 916 தங்கத்துல தான் இந்த ஒவ்வொரு வேலும் செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு வேலும் வந்து கிட்டத்தட்ட 2.25 இன்ச்சு, அதாவது ஆகம் விதிப்படி 3 இன்ச்சு மேல வேல்கள் வச்சிருக்க மாட்டாங்க. சோ நாங்க 3 இன்ச்சு தயாரிச்சிருக்கோம். 2.25 3 இன்ச்சுக்குள்ள ஒரு வேல்கள் வரும். ஒரு வேலின் எடை சராசரியாக 10 கிராம்ல இருந்து 12 கிராம் வருகிறது. முக்கியமா வெள்ளிலையும் அதே மாதிரி எல்லா வேலும் தயாரிச்சிருக்கோம். கண்டிப்பா, அதாவது கலை நுட்பர்கள் வேலைப்பாடு செய்வர்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஊதியம் கொடுக்க வேண்டும். இல்ல கண்டிப்பா, அதாவது இதுக்கான வேலைகள், அதாவது ஒரு தயாரிக்கிறதுக்கான நேரம்ன்றது குறிப்பாக நான் அதை தயாரிக்கிறது இல்லை. ஒரு ஊழியரிடம் கொடுத்து, அதாவது நல்ல ஒரு வேலைப்பாடு செய்யற ஆச்சாரிகளை நல்ல ஒரு கம்பெனியில் உட்கார்ந்து தயாரிக்கும் போது அதுக்கான செலவுகள் கண்டிப்பா உண்டு. சோ அதையும் பார்த்து என்னோட நிர்வாகம் இருக்கு, அதையும் பார்த்து நாங்கள் விலையை நிர்ணயிப்போம். வேல் வச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டுல வேல் வந்து யாத்திரை பண்றது எல்முருகன் ஏன் கூப்பிடல? இங்க அறநிலையத்துறை இருக்குது, கூப்பிடல. என்ன காரணம், என்ன அவங்க மேல போறோம்? இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே முருக பக்தர்கள் அனைவரும் வர வேண்டும், எல்லாரும் இது சந்தோஷமா இருக்கணும் ஆசை. எனக்கு அவரிடம் கான்டாக்ட்கள் இல்லை, பட் கண்டிப்பாக எல்லாருமே இது பயன்பட வேண்டும் என்னோட ஆசை. பத்திரிகையாளர் பெருமக்களுக்கு உங்களோட நேரத்தை கொடுத்து, காலையில இருந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஏன்னா கிட்டத்தட்ட சீஃப் கெஸ்ட் கொஞ்சம் லேட்டா வந்தாங்க. சோ நீங்க பொறுமையா இருந்து என்னோட இந்த பேட்டி எடுத்ததுக்கு அனைத்து பத்திரிகையாளர் பெருமக்களுக்கும், சோசியல் டிவி தொலைக்காட்சி பெருமக்களுக்கும், சோசியல் மீடியா எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேல் 108 மகாவேல் உலகம் ஃபுல்லா பரவ வேண்டும். இதில் நீங்க முக்கியமான எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க வேண்டும். இந்த வேல் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பயன்பெற வேண்டும். 108 மகாவேல் வந்து இது இந்த ஆரம்பம், இந்த பயணம் ஆரம்பம் உலகம் மட்டும் பரவ வேண்டும் என்று நான் எனக்கு ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாள். தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மட்டும் இல்லாம இந்திய திருநாட்டுக்கு உலக அரங்கில் இன்னைக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. மகாலட்சுமி ஜுவல்லர்ஸுடைய அதிபர் நண்பர் கிஷோர் கட்டாரியா வந்து எடுத்த முயற்சிக்கிறது தமிழர் கடவுள் உலகிற்கெல்லாம் இருக்கின்ற இந்த வேல் பயணம்ங்கிறது ஒரு புனித பயணமா. சென்னையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 6 படை முருகன் முத்திரை இல்லாம எல்லா முருகன் கோயிலுக்கும் போய் உலக அரங்கில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் வாழ்க்கை செழுமையா இருப்பதற்கும் அவருடைய இந்த 108 வேலுடைய கதைகளை வந்து உலகிற்கு கொண்டு வந்து அரிய பல தகவல்களை கொடுத்திருக்கார். இது எதிர்கால வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே இயற்கையாகவும் நலமா வளமா இருக்கணும், எல்லாருமே சிறப்பான வாழ்க்கை அமையணும், சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகணும். தமிழருடைய கலாச்சாரம் உலகிற்கெல்லாம் கொண்டு போய் அவருடைய புனித பெயரை இன்னைக்கு ஒரு ரெக்கார்டு அடைஞ்சிருக்கு. இது அதிசிறையில் வந்து கின்னஸ் ரெக்கார்டாக மாறணும். இவருடைய நிறுவனம் இன்னும் மேலும் மேலும் வந்து தமிழ் சமுதாயத்துக்கு மேல ஒட்டுமொத்த மனித குல சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டா இவருடைய புனித பெயரை ரொம்ப சிரமப்பட்டு நிறைய தகவல்கள் சேர்த்து உலக அரங்க கொடுத்திருக்காரு. இவருடைய முயற்சி வந்து வெற்றி திருவினையாக்குங்களுடைய வேலோட மையமோடு எல்லாருடைய வாழ்க்கையும் மேல் உண்டு வினையில்லை என்பதை போன்று அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது வேல் உண்டு வினை இல்லை
மயில் உண்டு குறையில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா எல்லாருமே நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கொடுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு.